ஆவநாழி இதழ் 25 எழுத்தாளர் நாஞ்சில் நாடனின் கட்டுரை யஹம். 4வது வகுப்பு வாசிக்கும் எனது 2வது பேரன் அரவிந்தன் நேற்று பின் மாலையில் வாசித்துக் கொண்டிருந்த என்னிடம் வந்து ஐயம் ஒன்று கேட்டான். அவனும் 6வதில் பயிலும் முதற் பேரன் சித்தார்த்தனும் தமிழில் தோன்றும் சந்தேகங்கள் என்னிடம் கேட்டு தெளிவதுண்டோ. நான் ஒரு மூத்த தமிழ் எழுத்தாளன் என்பதறிவர் இருவரும். தாத்தா, பறவைக்கு சின்ன ராவா பெரிய ராவா? கரும்பு தோட்டம்னா இத்து வருமா? மலையாளத்துக்கு குளத்துள்ள வா பழத்துள்ள வா எனும் சீரில் இருக்கும் ஐயங்கள் பாடும் பயிற்றும் அம்மையோ ஆச்சியோ சொன்னாலும் சம்சயம் தீராது என்னிடமே வருவார்கள். மேலும் என்னிடம் வந்து தெளிவு பெற்று திரும்புதல் ஒரு கால செலவும் ஆகும். மனோஜ் குரூர் எழுதிய மலையாள நாவலின் தமிழாக்கம் வாசித்துக் கொண்டிருந்தேன். அப்போது நாவலின் தலைப்பு முறி நாவு. KV ஜெயஸ்ரீ மொழிபெயர்ப்பு, வம்சி வெளியீடு. அழுகி வந்து நின்ற பேரனிடம் கேட்டேன். புத்தகத்தை அடையாளம் வைத்து மூடிவிட்டு, என்ன மக்கா சந்தேகம்? திருக்குறள்ல அக்கு எழுத்துள்ள பாட்டு இருக்கா தாத்தா? அக்கு நிறைய பாட்டுல வரும். ஏன், என்னத்துக்கு? நீ நினைக்கக்கூடிய அக்கு இல்ல தாத்தா, 3 புள்ளி வச்சு எழுதக்கூடிய அக்கு. ஆஹா என்றிருந்தது எனக்கு. சில பாட்டுல இருக்குடா, எரி ஓர்மைப்படுத்தி பார்த்துக்கிட்டு சொல்லுறேன். நிறைய வேண்டாம் தாத்தா, 1-2 போதும். கிளம்புற ஸ்கூல் வேன் வரத்துக்குள்ள சொல்லு என கூறி பறந்து போனான். அவனுக்கே தோன்றிய கேள்வியா அல்லது பள்ளியில் தமிழாசிரியை வினவி அனுப்பியதா என தெரியவில்லை. அவனது சக மாணவ தோழன் கூட கேட்டிருக்கலாம். எதுவாயினும் கேள்வி ரசமாக இருந்தது. எனக்கே ஒருமுறை பஞ்சவர்ண கிளியை ஐவர்ண கிளி என அறிமுகம் செய்தவன் அவன். எம் பள்ளி பருவத்தில் 1953 1964 ஆயுத எழுத்தை அடுப்பாங்கட்டி எழுத்து என்று சொல்வோம். முக்கோண முனைகள் என 3 கற்கள் வைத்து அடுப்பு கூட்டி காட்டும் பொங்கல் வைப்பதை போன்ற தோற்ற மயக்கத்தால் பிறகுதான் ஆயுத எழுத்து என புழங்கலானோம். நீங்கள் கவனிக்க வேண்டும், அது வெட்டறிவாள், வீச்சறிவாள், குழுவாள், குத்துவாள், சுருட்டுவாள் அல்லது AK-47 போன்ற ஆயுதம் அல்ல. இது ஆயுத எழுத்து. ஆயுதம் ஆய்தல் எனில் வினைச்சொல் என்றும், ஆயுதம் என்றால் பெயர் சொல் என்றும் உரைத்தனர். ஆயுதம் எனும் சொல் ஒலியை ஓசையை மென்மையாக காட்டுவது என தெளிவுரைத்தனர். யாம் செம்மொழியான தமிழ்மொழி என்பதால் சிலவற்றை திரும்ப திரும்ப கூறுகிறோம். தமிழில் உயிர் எழுத்துக்கள் 12 குறிலும் நெடிலுமாக, மெய்யெழுத்துக்கள் 18, உயிர்மெய் எழுத்துக்கள் குறிலும் நெடிலுமாக 18 × 12 = 216. மொத்தம் தமிழ் எழுத்துக்கள் 12 + 18 + 216 + ஆயுத எழுத்து 1 என ஆக மொத்தம் 247. நல்ல வேளை, தேவபாடை பிறப்பதற்கு முன்பே இவை தீர்மானிக்கப்பட்டு விட்டன. அல்லால் ஜ, ஷ, ச, ஹ முதலாய 55 எழுத்துக்களும் பிரதான தேவ் பாஷா உத்பாதன் சேவா யோஜனா மூலம் சேர்க்கப்பட்டு 247 + 55 = 302 என ஆகியிருக்கும். அல்லது உமக்கெதற்கு 247 போனால் போகட்டும் என்பது எழுத்துக்கள் வைத்துக் கொள்ளும் என மெய்ஞான சலுகை தந்திருப்பார்கள். இனியொன்றும் செய்வதற்கில்லை. சப்கோ சன்மதி தே பகவான். ஆயுத எழுத்தை அக்கான் என்றனர் ஓசையின் அடிப்படையில். அக்கேனம் என்கிறது பவணந்தி முனிவரின் நூல். தனிநிலை என்றும் முப்புள்ளி என்றும் முப்பாற்புள்ளி என்றும் அழைத்தனர். பொருணர் வைத்திருந்த கைக்கேழயத்தின் 3 குமிழ் புள்ளிகளின் வடிவத்தை ஒத்திருந்ததால் இதனை ஆயுதம் என்றனராம். தமிழில் பல எழுத்துக்கள் தனித்து நின்றும் சொல்லாகி பொருள் தரும். எடுத்துக்காட்டு: கா, நா, பா, மா, வி, ஐ, தை, தா, தே, தி, கை, பை, மை என ஆங்கு. ஆனால் ஆயுத எழுத்து தனித்து நின்று பொருள் தராது. தமிழ் எழுத்துக்களை வாய்ப்பாடு போல கோரஸாக கூவி வளர்ந்த காலத்தவர் யாம்.
ஆனா அவனா ஈனா ஈயனா ஊனா ஊவனா என பயின்றோம். சந்தேகம் இருந்தால் தமிழனின் ஒப்பற்ற ஊடகமான சினிமா ஒன்றில் நாயகனாக அபிநயித்த ஜெமினி கணேசன் காட்டில் வளர்ந்த நாயகிக்கு தமிழ் சொல்லித்தரும் பாடல் ஒன்று கேளுங்கள். அன்று ஊமை பெண்ணல்லோ இன்று பேசும் கண்ணல்லோ, அன்று ஊமை பெண்ணல்லோ இன்று பேசும் கண்ணல்லோ என்று தொடங்கும் பாடல் ஆனா ஆவண்ணா என தொடங்கியதை அக்கண்ணா என்று முடித்தோம். ஆயுத எழுத்தின் முன்பாக உயிர் அல்லது உயிர்மெய் எழுத்துக்களின் குறில் மாத்திரமே வரும். எடுத்துக்காட்டு அ இ உ எ க ச ப என்பன. ஆயுத எழுத்தை அடுத்து வல்லின எழுத்துக்கள் கசட தபர எனும் 6 மற்றும் அவற்றின் இனங்கள் மட்டுமே வரும். சொல்லின் இரண்டாவது இடம் தாண்டி 3ஆம் 4ஆம் தளங்களில் ஆயுத எழுத்து வரவே வராது. இதை மீறி எங்காவது ஆயுதம் பழகி வந்திருக்கலாம். பேராசிரியன் அல்லாத ஒருவனின் தெளிவே இது. இரு சொற்கள் புணரும் போது, அதாவது இரு சொற்கள் உடலுறவு கொள்ளும் போது புணர்ச்சியின் காரணமாக வரும் ஆயுத எழுத்தை ஆயுத குறுக்கம் என்றனர். கல் பிளஸ் தீது கற்றீது, முள் பிளஸ் தீது முற்றீது, அவ் பிளஸ் கடிய அக்கடிய என்பன மொழியறிஞர் தரும் எடுத்துக்காட்டுகள். மொழியறிஞர் என நாம் உரைக்கும் போது தமிழகம் முழுக்க இலவச பேருந்தும் பயணம் மாதம் 4500 ஓய்வூதியமும் பெறும் அகவை முதிர்ந்த தமிழறிஞர் பட்டியலில் அவர்களை கோர்த்துவிடல் ஆகா. தனிக்குறிலை அடுத்தும் வல்லின உயிர்மெய் எழுத்துக்கு முன்பும் ஆயுத எழுத்து வரும் என்பர். எடுத்துக்காட்டுக்கு எ தனிக்குறில், முதல் எழுத்து கு வல்லின உயிர்மெய் எழுத்து, இரண்டுக்கும் நடுவில் ஆயுதம் வரும். எக்கு என்று எழுதுகிறோம். எக்கு என்று வன்மையாக ஒலிப்பதை மென்மையாக இக்கு எனும் வல்லினமை எழுத்துக்கு மாற்றாக இஹ் எனும் ஆயுத எழுத்தை பயன்படுத்த எக்கு எஃகு என உச்சரிக்க பெறுகிறது. அதுபோன்ற கஹ் கஹ்சு கஹ்ரு பஹ்து பஹ்ரி போன்ற சொற்களும். இவ்விதம் சில சொற்களின் பொருளை பேரகராதி தந்துள்ளபடி காணலாம். கஹ்சு மெஷர் ஆஃப் வெயிட், கால் பலம். எடுத்துக்காட்டு திருக்குறள் உழவு அதிகாரம் குறள் 1037. தொழிப்புழுதி கக்ஸா உனக்கின் பிடித்தெருவும் வேண்டாது சாலப்படும். பொருளாவது ஒரு பலம் எடையுள்ள புழுதியை கால் பலம் எடை வரும் விதத்தில் உணக்கினால் கைப்பிடி உரம் கூட இடாமல் நிலம் நன்கு விளையும். உனக்கு வள்ளுவன் பயன்படுத்திய சொல். நாம் உணக்க கிழங்கு உணக்க மீன் என்று எழுதினால் பேராசிரியர்களுக்கு அது வட்டார வழக்கு. கஹ்ரு கருத்திருத்தல், கஹ்ரனல் எக்ஸ்பிரஷன் சிக்னிஃபையிங் பிளாக்னஸ், கருத்துண்மை காட்டும் குறிப்பு. பஹ்து 10 தொல்காப்பிய நூற்பா 445 உரைப்பது பஹ்தின் கிழவி ஆயுத பகரம் கெட என்று 9 + பஹ்து 90 என்று ஆவதற்கான விதிவுரைக்கும் காலை இந்த வரி ஆள பெற்றுள்ளது. தொல்காப்பியம் எழுத்தெனப்படுவ அகர முதல நகர இருவாய் முப்பஃது என்ப என்று நூற்பா விளம்பும். அதாவது 12 + 18 30 என்பது கணக்கு. பஹ்தி பகுதி, பஹ்பத்து 10 10 100, பஹ்ரி 1 கோரக்கல் போட் படகு, நாவாய் நாவி நையா நேவி, நெல்லொடு வந்த வல்வாய் பஹ்ரி பட்டினப்பாலை. 2 ஷிப் வெசல் மரக்கலம் சூடாமணி நிகழ்வு. 3 The 27th நக்ஷத்ரா ரேவதி திவாகர நிகழ்வு. பஹ்ரியர் நெய்தல் நில மக்கள் சூடாமணி நிகழ்வு. பஹ்ருளி பல் பிளஸ் துளி. An ancient river south of the river Kumari said to have been swallowed by sea. குமரி ஆற்றின் தெற்கே இருந்த பஹ்ருளி ஆறு கடல் கொண்டதாக கருதப்படுகிறது. சிலப்பதிகாரத்தில் மதுரை காண்டத்தில் காடு கான் காதையில் இளங்கோவடிகள் பஹ்ருளி ஆற்றுடன் பல்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாழி என்று பாடுகிறார்.
புறநானூற்றில் பாண்டியன் பல் யாகசாலை முதுகுடுமி பெருவெழுதியை பாடான் திணையில் நெட்டிமையார் பாடல். ஆகும் ஆண் இயல் பார்ப்பன மாக்களும் பெண்டிரும் பிணியுடையீரும் பேணி தென்புல வாழ்நர்க்கு பெறாத தீரும் எம் அம்பு கடிவிடுதும் நும் அரண் சேர்மின் என அறத்து ஆறு நுகலும் பூட்கை மரத்தின் கொல்கழித்து மீமிசை கொடி விசும்பு நிழற்றும் எம்கோ வாழிய குழுமிரு தம்கோ செந்நீர் பசும்பொன் வயிறியர்க்கு ஈத்த முன்னீர் விழவின் நெடியோன் நல்நீர் பஹ்ருளி மணலினும் பலவே என்று முழுமை பெறும். பாடான் திணை எனப்படுவது ஒருவருடைய புகழ், வலிமை, கொடை, அருள் என்பவற்றை சிறப்பித்து பாடுவது. பாடலுக்கு எனது எளிய உரை. யான் எனது அம்பினை செலுத்தப் போகிறேன். ஆகவே ஆவினமும் ஆவினத்தை ஒத்த பார்ப்பனரும் பெண்டிரும் நோய்பட்டவர்களும் தமக்கு இறுதி கடன் செய்யும் புதல்வரை பெறாதவரும் பாதுகாப்பான இடத்துக்கு சென்று விடுங்கள் என்று அறவழி கூறும் கொள்கையை உடையவன். அதற்கேற்ற வீரமும் கொண்டவன். கொல் களிற்றின் மேல் ஏந்தப்பட்டு நின்று கொடி விசும்பில் நிழல் செய்யும் முதுகுடுமி பெருவெழுதியே வாழ்வாயாக. உனது முன்னோர்கள் கூத்தர்களுக்கு செம்பொன் வழங்கி கடல் விழா எடுத்த நெடியோர். அவர்கள் தடம் அமைத்த பஹ்ருளி ஆற்றின் மணலை விடவும் அதிக காலம் வாழ்வாயாக. அந்த பஹ்ருளி ஆற்றையே இளங்கோவடிகள் பாடினார். பஹ்ருடை பல் பிளஸ் தொலை பஹ்ருடை வெண்பா. பஹ்ருடை வெண்பா 4 அடியிலும் மிகுந்து வரும் வெண்பா. A work index for Cancom literature என்னும் நூல் ஒன்றுண்டு என் புத்தக அலமாரியில். இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஏசியன் ஸ்டடீஸ் சென்னை வெளியிட்டது. முதற் பதிப்பு 1993. என்னிடம் இருப்பது 2007 வெளியான 2ஆம் பதிப்பு. நான் 2005 இறுதி நாளில் பணி ஓய்வு பெற்ற பின் 2010ஆம் ஆண்டு சென்னை புத்தக திருவிழாவில் வாங்கியது. முத்து சண்முகம் பிள்ளை முன்னுரையை எழுதியிருக்கிறார். அஹ்து என்ற ஆயுத எழுத்து பழகி வந்த சொல் நற்றினியில் 9 பாடல்களில், குறுந்தொகையில் 8 பாடல்களில், ஐங்குறுநூறில் 4 பாடல்களில், பரிபாடலில் 2 பாடல்களில், கலித்தொகையில் 7 பாடல்களில், அகநானூரில் 13 பாடல்களில், புறநானூரில் 4 பாடல்களில் இடம் பெற்றுள்ளது என்கிறார். இந்த இடத்தில் முத்து சண்முகம் பிள்ளை மேற்கோள் காட்டுவேன். அஃது என்ற இச்சொல் பதிற்றுப்பத்திலும் 10 பாட்டிலும் இடம்பெறவில்லை. அகப்பாட்டு நூல்களிலேயே மிகுதியாக இடம்பெறுகிறது. புறநானூரில் 4 இடங்களில் இது காணப்படுகிறது. இதற்கு காரணம் என்ன? நடை காரணமா? குறிப்பிட்ட ஆசிரியர்கள் காரணமா? அவர்களுடைய இடப்பேச்சு காரணமா? பாக்களின் அமைப்பு, கருத்து காரணமா? இவை போல் பல கேள்விகள் எழுகின்றன. இவற்றிற்கு இப்பொழுது தெளிவான விடைகள் கூற முடியாது என்பார். பேராசிரியர் மு. சண்முகம் பிள்ளை என்பவரே முத்து சண்முகம் பிள்ளை என்று அறியப்படுகிறவர். சமூக நீதி காரணங்களுக்காக இன்று அவரை முத்து சண்முகன் என்கிறார்கள். என்ன முற்போக்கு பேசினாலும் பாட்டில் முகர்ஜி, திரிவேதி, பானர்ஜி, நாயக், நம்பூதிரி பாடுராவ், ஷெனாய், பிரதான் எனும் பின்னொட்டுகள் விலக்கில்லை அவருக்கு. தலைவர்கள் சொந்த பெயரை அவ்விதம் தணிக்கை செய்து எழுதினாலோ பேசினாலோ இன்று கொலைவெறி தாக்குதல்கள் நடக்கும். மேலும் அவர்களை அதீத அற்புதர், பரம புனிதர், மாவீரர், இமய வரம்பர், சுடுகாட்டு சூரர் என்ற மாயாவாத மேஜிக்கல் ரியலிச கற்பனை பட்டங்களாலேயே குறிப்பிட வேண்டும். தமிழ் தாத்தா மகாமகோபாத்தியாய தாட்சிணாய கலாநிதி உவே சாமிநாத ஐயரை வியந்தோதும் பலரும் ஈழத்து சீவை தாமோதரம் பிள்ளையை அறிந்திருப்பதில்லை. அவர் போன்றே இன்னொரு மாமேதை எஸ். வையாபுரி பிள்ளை, KN சிவராஜ பிள்ளை, ஔவைக்க துரைசாமி பிள்ளை, KK பிள்ளை ஆகியோர் பெயரை கூட சுட்டுவதில்லை. அவர்களை போன்ற இன்னொரு மாமேதை மு. சண்முகம் பிள்ளை. அவர் தொகுத்ததே தமிழ் அகர முதலி. A4 அளவில் 1016 பக்கங்கள் பதிப்பித்து வெளியிட்டோர் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம். மொத்தம் 64,048 சொற்கள். முதற் பதிப்பு 1985. என்னிடம் இருப்பது 2015ஆம் ஆண்டில் 30 ஆண்டுகளுக்கு பிறகு வெளியான மீள் பதிப்பு. ரூபாய் 1250 என வெளியிடப்பட்ட இந்த அகராதியை
அன்றைய அரசு சலுகை விலையில் 300 பணத்துக்கு வழங்கியது. ஏதானால் எமக்கென்ன? எமது இதய நாயகன் நடித்த கட்டாரா திரைப்படம் 3000 கோடிக்கு விற்றால் காணாதா? இலக்கணப்படி தமிழில் மொழி முதலில், அதாவது சொல்லின் முதல் எழுத்தாக வரும் எழுத்துக்கள் 105, உயிர் எழுத்து 12, உயிர்மெய் எழுத்துக்களில் 93. வேறு சில எழுத்துக்களை போன்று ஆயுத எழுத்தும் மொழி முதல் வாரா. மேற்சொன்ன அகராதியில் ஆயுதம் குறித்த சில செய்திகள் உண்டு. அவை கீழ் வருமாறு: ஆயுதம் 3 புள்ளி வடிவினதாகிய ஓர் எழுத்து. சார்பெழுத்துக்களுள் ஒன்று ஆயுத புள்ளி எனவும் அறியப்பட்டது. ஆயுத குறுக்கம் என்றாலும் மாத்திரை குறுகிய ஆயுதமே ஆகும். ஆனால் ஆயுதம் என்னும் சொல் வேறு. படைக்கலம், கருவி, ஆயத்தம், இசைக்கிணையில் ஒன்று என பொருள்கள் தரப்பட்டுள்ளன அதற்கு. எனினும் ஆயுதம் என்னும் சொல்லோ ஆயுதம் என்னும் சொல்லோ பாட்டும் தொகையுமான 18 சங்க இலக்கிய நூல்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கவில்லை. இது குறித்து தமிழ் லெக்சிகன் மேலும் சில விவரங்கள் தரும். ஆயுத குறுக்கம் மாத்திரை குறுகிய ஆயுதம். ஆயுத புள்ளி ஆயுத எழுத்து. ஆயுதம் சார்பெழுத்துக்களில் ஒன்று. தொல்காப்பியம் எழுத்ததிகாரத்தின் நூல் மரபு பிரிவின் முதலிரு நூற்பாக்கள் உரைப்பது: எழுத்து எனப்படுப அகரம் முதல் நகரம் வரை நகரம் இருவாய் முப்பஃது என்ப. சார்ந்து வரல் மரபின் 3 அலங்கடையே. அவைதாம் குற்று இயல் இகரம், குற்று இயல் உகரம், ஆயுதம் என்ற முப்பால் புள்ளியிலும் எழுத்து ஓர் அன்ன. பொருள் சொன்னால் தமிழ் எழுத்துக்கள் அ முதல் ந இறுதியாக 30 என்பர். சார்பு எழுத்துக்கள் 3 இல்லாமல். சார்பு எழுத்துக்கள் குறுகிய ஓசையை உடைய இகரம், குறுகிய ஓசையை உடைய உகரம், ஆயுதம் என்ற 3 புள்ளிகளை உடையவை. இவை எழுத்தை ஒத்து அமைவன ஆகும். ஆயுத எழுத்து முழுமையாக ஒலிக்கும் போது அதன் கால அளவு அரை மாத்திரை எனவும், ஆயுத குறுக்கம் என்பது கால் மாத்திரை என்றும் குறிக்கிறார்கள். கருத்தில் கொள்ள வேண்டியது, இங்கு மாத்திரை என்பது டேப்லெட், குளிகை, குளிசை, வில்லை அல்ல என்பது. உயிர்மை எழுத்துக்களின் குறில் 1 மாத்திரை எனவும் நெடில் 2 மாத்திரை என்றும் குறிப்பர். மெய் எழுத்துக்கள் அரை மாத்திரை ஆகும். மாத்திரை என்பது இயல்பாக கண் இமைக்கும் காலம் யாமறிந்த அளவில். எழுத்துக்கள் உச்சரிக்கப்படும் கால அளவு பின்வருமாறு: குறில் 1 மாத்திரை, நெடில் 2 மாத்திரைகள், மெய் அரை மாத்திரை, ஆயுதம் அரை மாத்திரை, குற்றியல் இகரம், குற்றியல் உகரம் அரை மாத்திரை, உயிர் அளபெடை 3 மாத்திரை, ஒற்றளபெடை 1 மாத்திரை, ஔகார குறுக்கம் 1 அல்லது அரை மாத்திரை, ஐகார குறுக்கம் 1 அல்லது அரை மாத்திரை, ஔகார குறுக்கம் 1 அல்லது 1.5 மாத்திரை, ஐகார குறுக்கம் 1 அல்லது 1.5 மாத்திரை, மகர குறுக்கம் 1/4 மாத்திரை, ஆயுத குறுக்கம் 1/4 மாத்திரை, முற்றாயுதம் அரை மாத்திரை. ஆள விழுங்க சாமி, எங்கோ ஆரம்பித்து மற்றெங்கோ போய்விட்டது கட்டுரை. சுழலை மாடனுக்கு கடா வெட்ட போனவன் வெட்டறிவாளை தேடிய கதையாக ஊரில் சொல்வார்கள். கொசவன் எள்ளு விதைத்த கதை போல என்று. அதனுள் சமூக நீதி இருப்பதாய் கருத மார்க்கம் உண்டு என்பதனால் சொலவத்தை மாற்றி உரைப்பேன். சன்னியாசி கோழி வளர்த்த கதை போல என்று. பேரன் கேட்ட கேள்விக்கு மடங்கினால் திருக்குறளில் ஆயுத எழுத்து 15 வயதில் நான் கேட்ட சுயமரியாதை மேடை பேச்சு தோரணையில் சொன்னால் கிட்டத்தட்ட ஏறத்தாழ உத்தேசமாக தோராயமாக சுமாராக 50 இடங்களில் கையாளப்பட்டுள்ளது. அஹ்காமை, அஹ்ஹி, அஹ்திலார், அஹ்து, எஃகு, வெஹா, வெஹாமை, வெஹி, வெஹியாம், வெஹின், வெஹுதல் எனும் சொற்கள் ஆளப்பெற்றுள்ளன. அவற்றுள் சில காண்போம். வெஹாமை அதிகாரத்து குறள் 10லும் ஆயுதம் பயன்படுத்தி உள்ளனர். துல்லியமாக சொன்னால் 10 குறட்பாக்களிலும் 12 ஆயுத எழுத்து சொற்கள். அஹ்காமை செல்வத்திற்கு யாதெனின் வெஹாமை வேண்டும் பிறன் கைப்பொருள் என்கிறது ஒரு குறள். பிறர் பாடுபட்டு தேடிய செல்வத்தை விரும்பாமல் இருப்பதே நம் செல்வம் கரைந்து போகாமல் இருப்பதற்கான
வழியாகும். அரசியல், தொழில் முனைவோர், அதிகார உச்சத்தில் இருப்போர், சினிமா கலை வளர்ப்போர், கஞ்சா, அபின், மணல், கல், சந்தனம், செம்மண் கடத்துவோர் அனைவரும் மனங்கொள்ள வேண்டிய குரலாகும் இது. அதே அதிகாரத்து வேறொரு குரல், அகி அகன்ற அறிவு எண்ணாம் யார் மாட்டும் வெகி வெறிய செய்யன் என்று. ஆழமும் தெளிவும் விரிவும் கொண்ட அறிவு பெற்றிருந்தும் என்ன பயன்? மற்றவர் பொருளுக்கு ஆசைப்படும் இழிவான செயல் செய்பவர்களுக்கு இது பொருள். அன்புடைமை அதிகாரத்து திருக்குறள் யாவரும் அறிந்ததே. அன்பின் வழியது உயிர்நிலை அஃதிலார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு. எனது கட்டுரைகளை விரும்பி வாசிப்பவர் எவரும் இந்த குறளின் பொருள் அறியாமல் இருக்க வாய்ப்பில்லை என்றாலும் எழுதுவேன். அன்பின் நெறி நிற்பவனே உயிருள்ள மனிதன் ஆவான். மற்றையான் எலும்பும் தோலும் போர்த்த வெற்றுடம்பே ஆகும். அஹ்து என்ற சொல் 35 திருக்குறள்களில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. சிலவற்றை பார்ப்போம். அரண் வலியுறுத்தல் அதிகாரத்து குறள், வீழ்நாள் படா அமை நன்றாற்றின் அஃதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல் என்கிறது. அறம் பிறழ்ந்து வாழ்நாளை வீணாக்காமல் நல்லனவற்றை நாள்தோறும் ஒருவன் செய்து வந்தால் அதுவே அவனது வாழ்நாளின் வழியை காட்டும் அடையாள கல்லாகும் என்பது பொருள். மிக எளியதான குறள் ஒன்று இல்வாழ்க்கை அதிகாரத்தில். அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை, அஃதும் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று என்று. அறத்திற்கே அன்பு சார்பென்ப அறியார் மரத்திற்கும் அஃதே துணை என்பது இன்னொரு குறள். தோன்றின் புகழ் தோன்றுக அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்பார் மற்றொரு குறளில். நுனிக்கும்பர் ஏறினார் அஃதிறந்து ஊக்கின் உயிர்க்கு இறுதி ஆகிவிடும் என்பார் பிறிதொரு குறளில். இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அடுத்து ஊர்வது அஃதப்பது என்பது நம்பிக்கையூட்டும் குறள். 2 திருக்குறளில் எஃகு பேசப்பட்டுள்ளது. பொருள் செயல்வதை அதிகாரத்து குறள் ஒன்று, செய்த பொருளை செருணர் செருக்கருக்கும் எஃகதனில் கூறியது எல் என்கிறது. அறம் பிழாமல் பொருள் ஈட்டுக, பகைவரின் செருக்கை அறுத்தெறியும் கூறிய ஆயுதம் அதைவிட வேறொன்றும் இல்லை என்பது பொருள். புன் செல்வம் ஈட்டி புறந்தெறியும் தலைவர்களின், அதிகாரிகளின், சீமா நாயக நாயகியரின், கொள்ளை லாப வணிகரின், கடத்தல்காரரின், பதுக்கல்காரரின் செருக்கை அறுக்கும் விதத்தில் எவரால் பொருளீட்ட முடியும் என்று படைத்தவனே. சங்க இலக்கியம் பல பாடல்களில் ஆயுத எழுத்து பயன்படுத்தி உள்ளது. அஃது, அகநானூறு, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, நற்றிணை, பரிபாடல், புறநானூறு. அஹ்ய மலைபடு கடாம், அஹியோன் குறுந்தொகை, அஹ்லை அகநானூறு, இஃது அகநானூறு, கலித்தொகை, குறுந்தொகை, நற்றிணை, புறநானூறு. எஃகம் அகநானூறு, பதிற்றுப்பத்து, புறநானூறு, முல்லைப்பாட்டு, பெரும்பானாற்றுப்படை, மலைபடு கடாம். எஃகமொடு நெடுநல்வாடை, புறநானூறு, மதுரை காஞ்சி. எஃகின் அகநானூறு, குறிஞ்சிப்பாட்டு, நற்றிணை, பதிற்றுப்பத்து, பரிபாடல், புறநானூறு. எஃகினவை பரிபாடல். எஃகு அகநானூறு, கலித்தொகை, குறுந்தொகை, திருமுருகாற்றுப்படை, நற்றிணை, பட்டினப்பாலை, பதிற்றுப்பத்து, பரிபாடல், புறநானூறு, மலைபடு கடாம். எஃகொடு பரிபாடல். கஹ்டு புறநானூறு. பஹ்ரி பட்டினப்பாலை, பஹ்ருளி புறநானூறு. வெஹ்காது அகநானூறு. வெஹ்கி அகநானூறு, கலித்தொகை, பரிபாடல். வெஹ்கிய அகநானூறு. வெஹ்கினை நற்றிணை. இத்தனை ஆயுத எழுத்து பயிலும் சொற்களை பாட்டும் தொகையும் பயின்றுள்ளது எனில் சென்னை பல்கலைக்கழக தமிழ் லெக்சிகன் தனது 7 பாகங்களிலும் பதிவிட்டு பொருளும் தந்துள்ள சொற்களை தொகுத்து தருவேன். சில சொற்கள் கண்ணை தப்பி போயிருக்கலாம். முன்னைய பக்கங்களில் குறிப்பிடப்பட்டு பொருளும் தரப்பட்டுள்ள சொற்களை இந்த பட்டியலில் தவிர்க்கிறேன். அகம் 1 தானியம், கிரெயின். ஆத்திச்சூடியின் 13வது பாடல் வரி அகம் சுருக்கேன். எனது தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்டுரைகள் தொகுப்பின் தலைப்பு அகம் சுருக்கேன். இந்த நூலை 5000 படிகள் அச்சிட்டு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கினார் நல்லுள்ளம் கொண்ட பெரியவர் ஒருவர். 2 நீரூற்று, பிங்கள நிகண்டு, கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், முறைமை, சீவக சிந்தாமணி பயன்படுத்தி உள்ளது.
அஃகரம் வெள்ளருக்கு. அஃகல் பிகமிங் ஸ்மால், பீயிங் ரெடியூஸ்ட், சிறிதாகை. திவாகர நிகண்டு. அஃகான் பாவர்ட்டி, டெஸ்ட்ரக்ஷன், வறுமை. திவாகர நிகண்டு. 2 த லெட்டர் அ, அகரம். அஃகுதல் 1 அளவில் குறுகுதல், 2 சுருங்குதல், 3 மனம் குன்றுதல், 4 நுண்ணிதாதல், 5 கழிந்து போதல், 6 குவிதல். அஃகு 1 ஊறுநீர், 2 தகுதி. அக்குள்ளி உக்காலி எனும் சிற்றுண்டி. பிங்கள நிகண்டு. அக்க இனம் ஆயுத எழுத்து. அக்கடி துன்பம். அஃது அதாவது அது. அஹ்தே இண்டீட் அப்படியா. சீவக சிந்தாமணி ஆண்டுள்ளது. அஹ்தை சோழன் ஒருவன் மகள். அகநானூறு பாடல் 96. அஹ்போதம் சகோர பறவை. பிங்கள நிகண்டு. அஹ்ரிணை அல் பிளஸ் திணை, உயர்திணையின் எதிர்ப்பதம். இஹ்து this used before words beginning with a vowel, as in ihtadai, and also occasionally in poetry before words commencing with ih, as ihdu, yadendran. Eham ஷார்ப்னஸ், பாயிண்டட்னஸ், கூர்மை. கந்தபுராணம் பயன்படுத்தியுள்ளது இச்சொல்லை. 2 எனி வெப்பன் மேட் ஆஃப் ஸ்டீல், உருக்காயுதம். சூடாமணி நிகண்டு. 3 ஸ்வர்ட், வாள். எஃகம் புலியுரை கழிப்ப, பதிற்று 10. 4 லான்ஸ், வேல். புலவுவாய் எஃகம், பெரும்பானாற்றுப்படை. 5 டிஸ்கஸ், சக்கரம். திவாகர நிகண்டு. 6 ஜாவலின், பிண்டிபாலம். திவாகர நிகண்டு. 7 ட்ரைடன்ட், சூலம். எஃகுதல் டு புல் வித் ஃபிங்கர்ஸ் ஆஸ் காட்டன், பண்ணுதல். எஹின பஞ்சு போல, பதிற்று 10. 55 14 உரை. 2 டு சர்ச் ஃபார் as the true meaning of a passage, to sift, scrutinize. ஆராய்தல். வழுக்கழைந்து எஃகிய இலக்கணங்களை. தொல்காப்பிய நூல் மரபு உரை. உரை. 3 to reach up, stretch oneself in reaching for a thing. எட்டுதல், அவனை எகிப்பிடி. 4 pliable, நெகிழ்தல். 5 to become uncrasped, uncrasped, unloosened, அவிழ்தல். 6 to spring back, rebound as a bent bow. வளைவு நிமிர்தல், வளைந்த வில் எகிற்று. 7 to lift, carry as a well sweep, தாழ்ந்து எழும்புதல். துலா அதனை கொண்டெகிறது. 8 to climb, mount, get up, ஏறுதல். திவாகர நிகண்டு. எஃகு 1 edge, pointedness, leanness, கூர்மை. 2 acuteness of intellect, mental acumen, மதி நுட்பம். 3 உருக்கு. சூடாமணி நிகண்டு. 4 weapon in general, ஆயுதம். பிங்கள நிகண்டு. 5 லான்ஸ், வேல். எஃகு கோல், bow for ginning cotton, பஞ்சு கொட்டும் வில். எஃகு செவி, acute hearing, sharp ears, நுனித்தறியும் செவி. எஃகு செவியும் நுண்ணுணர்வும் உடையார். திருமுருகாற்றுப்படை 140 உரை. எஃகுப்படுதல் to melt, to soften, இழகின நிலை அடைதல். உருக காய்ச்சி எய்தற்கு எஃகு பற்றிருக்கும் உலையினையும். சிலப்பதிகாரம் 15 210 உரை. எஃகுறுதல். 1 to be sawn through, அறுக்கப்படுதல். 2 to be pulled thinly with fingers as cotton, பண்ணப்படுதல். எஃகுறு பஞ்சி துய்ப்பட்டன. அகநானூறு. ஒகுதல் to retreat, fall back, பின்வாங்குதல். ஏக்க தெவ்வருக்கு ஒகினான். கம்பன், பள்ளிப்படைப்படலம் 106. சகுள்ளி, a kind of pastry or cake, சிற்றுண்டி வகை. சிகுவீகம், சிகுவா ஜன்னி, a kind of high fever in which the tongue is drawn in, நாவை உள்ளிழுக்கச் செய்யும் ஒரு வகை சன்னி. யாழ்ப்பாண அகராதி. கஹ்ரணல் ஓர் ஒலி குறிப்பு. சுஹ்ரணல் ஓர் ஒலி குறிப்பு. கஹ்ரு ஓர் ஒலி குறிப்பு. யஹான், ஞ எனும் எழுத்து. மஹான், த லெட்டர் மகர உற்று. வெஹல் 1 எக்ஸ்பிரசிவ் டிசையர்,
மிக விருப்பம் பிங்களம். 2 அவரிஸ் கிரீட் பேராசை சதுரகராதி. வெஹ்ஹா 1 வேகவதி நதி. 2 திருமால் திருப்பதிகளுள் 1. வெஹ்ஹாமை 1 அவாவின்மை. 2 பிறர் பொருளை வவ்வ கருதாமை. 3 வெறுப்பு. வெகுதல் 1 மிக விரும்புதல். 2 பிறர் பொருளை இச்சித்தல். மூத்த தமிழர்கள் இறக்கும்போது அவரது சடலத்துடன் அவர் பாதுகாத்து வைத்திருந்த பழைய பனையோலை சுவடிகளையும் சேர்த்து வைத்து எரிப்பதை போன்று, அல்லது பனையோலை கடவங்களில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த அட்டை கிழிந்த 1895 அல்லது 1905 வெளியான நூல்களை ஆற்று நீரில் வீசுவது போன்று தொல்பெரும் சொற்களை இன்று எங்கு கொண்டு வீசுவோம் நாம்? யாவும் நமக்கு உரித்த கோழியின் தூவல்தானே. ஆயுத எழுத்துடன் இன்று நாம் பயன்படுத்தும் சில அயல்மொழி சொற்கள் சுவாரஸ்யமானவை. இவற்றுள் பல அயற்சொல் அகராதியிலிருந்து திரட்டப்பெற்றவை. அஃபெக்ட் ஆங்கிலம் அஃபெக்ட் ஆட்படு தாக்கம் பெறு. அஃபிடெவிட் ஆங்கிலம் அஃபிடெவிட் உறுதி ஆவணம். ஆஃப் ஆங்கிலம் ஆஃப் அணை நிறுத்து. ஆஃப் செட் பிரஸ் ஆங்கிலம் ஆஃப் செட் பிரஸ் மறுதோன்றி அச்சகம். ஆஃபீஸ் ஆங்கிலம் ஆஃபீஸ் அலுவலகம். இன்ஃப்ளூயன்சா ஆங்கிலம் இன்ஃப்ளூயன்சா இன்ஃப்ளூயன்சா சளிக்காய்ச்சல். ஏர்ஃபோர்ஸ் ஆங்கிலம் ஏர்ஃபோர்ஸ் வான்படை. ஒய்ஃப் ஆங்கிலம் ஒய்ஃப் மனைவி. கான்ஃபிடன்ஸ் ஆங்கிலம் கான்ஃபிடன்ஸ் மறைவழக்கம் நம்பிக்கை. சஹ்குல்லி சம்ஸ்கிருதம் பையினப்பம். சர்டிஃபிகேட் ஆங்கிலம் சர்டிஃபிகேட் சான்றிதழ். சாஃப்ட்வேர் ஆங்கிலம் சாஃப்ட்வேர் மென்னியம். சாஃப்ட் ஆங்கிலம் சாஃப்ட் மெதுவான. சிக்குவீகம் சமற்கிருதம் நாக்கு உள்ளிழுத்து கொள்ளும் நளிர்காய்ச்சல். சீஃப் ஆங்கிலம் சீஃப் தலைவர். சீலிங் ஃபேன் ஆங்கிலம் சீலிங் ஃபேன் முகட்டு விசிறி. டிஃபிகல்ட் ஆங்கிலம் டிஃபிகல்ட் கடுமையான. டு அண்ட் ஃப்ரோ ஆங்கிலம் டு அண்ட் ஃப்ரோ போக வர. டெலிகிராஃப் ஆங்கிலம் டெலிகிராஃப் தொலைவரைவு. டெலிஃபில்ம் ஆங்கிலம் டெலிஃபில்ம் தொலைப்படம். தெர்மாஸ் பிளாஸ்க் ஆங்கிலம் தெர்மாஸ் பிளாஸ்க் தெருமக்குடுவை. ஃபார்முலா ஆங்கிலம் ஃபார்முலா வாய்ப்பாடு நூற்பா. ஃபாரம் ஆங்கிலம் ஃபார்ம் படிமம். ஃபுட்போர்ட் ஆங்கிலம் ஃபுட்போர்ட் பாதப்படி. ஃபெடரேஷன் ஆங்கிலம் ஃபெடரேஷன் கூட்டமைப்பு. ஃபேக்டரி ஆங்கிலம் ஃபேக்டரி தொழிற்கூடம். ஃபயர் என்ஜின் ஆங்கிலம் ஃபயர் என்ஜின் தீயணைப்பு எந்திரம். ஃபைல் ஆங்கிலம் ஃபைல் கோப்பு. ஃபைனல் ஆங்கிலம் ஃபைனல் அறுதி. ஃபைனான்ஸ் ஆங்கிலம் ஃபைனான்ஸ் நிதி. ஃபோர்மேன் ஆங்கிலம் ஃபோர்மேன் முன்னவர். ஃபோர்ஜரி ஆங்கிலம் ஃபோர்ஜரி பொய்யொப்பம். மஃப் ஆங்கிலம் மஃப் மட்டி. மூங்ஃபலி மராத்தி நிலக்கடலை. ரெஃப்ரி ஆங்கிலம் நடுவர். ரெஃப்ரிஜிரேட்டர் ஆங்கிலம் ரெஃப்ரிஜிரேட்டர் குளிர்பதன பேழை. ரைஃபிள் ஆங்கிலம் ரைஃபிள் சுழல் துப்பாக்கி. லிஃப்ட் ஆங்கிலம் லிஃப்ட் தூக்கி உயர்த்தி. லெப்டினன்ட் கவர்னர் ஆங்கிலம் லெப்டினன்ட் கவர்னர் துணைநிலை ஆளுநர். ஷெல்ஃப் ஆங்கிலம் ஷெல்ஃப் நிலை அடுக்கை. ஸ்டாஃப் ஆங்கிலம் ஸ்டாஃப் ஊழியர். தேடி போனால் மேலும் சில கிடைக்கக்கூடும். என்னை நான் கூண்டில் நிறுத்தி கேட்டுக்கொள்வேன். கடந்த 50 ஆண்டு காலத்தில் எத்தனை ஆயுத எழுத்து பயிலும் சொற்களை கையாண்டிருப்பேன். பல தமிழ் எழுத்தாளர்கள் ஒரு ஆயுத எழுத்து சொல்லையாவது பயன்படுத்தி இருப்பார்களா? இந்த கட்டுரையை எழுதி வரும் காலை எனக்குள் எழுந்த வினா, பல லட்சம் சொற்களை கொண்டுள்ள இந்த மொழியில் ஆயுத எழுத்து பயன்படுத்தப்பட்டுள்ள சொற்கள் எத்தனை இருக்கும்? அதிகபட்சம் 50 இருக்குமா? நமக்கெதற்கு அதை பற்றிய கவலை? பிரபல திரைப்பட நாயகிக்கு அடுத்த தீண்டல் என்று வரும் என தெரிந்தால் போதாதா?
அவள் கலவியில் பயன்படுத்திய ஆணுரை 5 லட்சத்துக்கு ஏலம் போனது தெரிந்து கொண்டால் போதாதா? திராவிட மாடல் தமிழனோ, சனாதன மாடல் தமிழனோ, முற்போக்கு தமிழனோ, சமூக நீதி தமிழனோ, முற்படுத்தப்பட்ட தமிழனோ, ஆதிக்க சாதி தமிழனோ, அடாவடி தமிழனோ, அமைதியான தமிழனோ, எவனானாலும் சினிமாதானே நமக்கு பிறவி பெருங்கடல் நீந்துவதற்கான புனை, தெப்பம், மிதவை, உயிர்காக்கும் அங்கி, குளிராத வீடும் கூத்தியாகவும் உண்டுமானால் மயிரான வேள்மை விளைந்தால் என்ன, விளையாமற் போனால்தான் என்ன? இந்த சந்தர்ப்பத்தில் 50 ஆண்டுகள் முன்பு தமிழில் வெளியான அஹ்க் என்று நாமம் சூழிய தீவிர இலக்கிய பருவ இதழை கர்வத்துடன் நினைவு கூர்கிறேன். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். நாஞ்சில் நாடன் சிறு முன்னுரை. நவீன தமிழ் இலக்கியத்தின் முக்கிய படைப்பாளிகளுள் நாஞ்சில் நாடன் ஒருவர். சிறுகதை, நாவல், கவிதை, கட்டுரை ஆகிய தளங்களில் இயங்கி வருபவர். மரபிலக்கியம் சார்ந்து எழுதியும் பேசியும் வருகிறார். நாஞ்சில் மண் சார்ந்த வாழ்க்கையை எழுதியவர். அங்கதமும் வட்டார வழக்கும் கலந்த நாஞ்சில் நாடனின் எழுத்து முறை பரவலாக வாசகர்களால் விரும்பப்பட்டும் விமர்சகர்களால் பாராட்டப்பட்டும் வருகிறது. நாஞ்சில் நாடனின் 8 திக்கும் மத யானை அவருடைய குறிப்பிடத்தக்க நாவல். மும்பை குற்ற உலகை பின்னணியாக கொண்டது இப்படைப்பு. நாஞ்சில் நாடன் எழுதிய சாகித்ய விருது பெற்ற சூடிய பூ சூடற்க சிறுகதை தொகுப்பு மலையாளம், ஆங்கில மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டுள்ளது.